ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 18 மகி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட், நல்ல பரபரப்பாக சுறுசுறுப்பாக வேலை நடந்துகிட்ருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மசால் தோசை ஆர்டர் வந்திருந்ததுங்க. ஒரு 20 தோசை வந்து டக்குன்னு ஆர்டர் வந்திருந்தது. நிறைய தடவை ஆர்டர் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் என்னால் வீடியோ அந்த டைம் போட முடியாது. இன்றைக்கி இன்னமும் நேரம் நல்லா இருக்குது, வீடியோ போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாருங்கள், நல்லா சுறுசுறுப்பாக வேலையெல்லாம் முடிஞ்சு தோசையெல்லாம் போட்டு அடுக்கியாச்சு. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா 100 வெண்ணெய், 100 நெய், 100 வந்து ரீஃபண்ட் ஆயில் 3 மிக்ஸ் பண்ணி லைட்டான சூட்டில் வந்து சூடுபடுத்தி ஆஃப் பண்ணி வச்சுட்டு வரும் ஓரமாக. அதுக்கப்புறம் இந்த 20 தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ உருளைக்கிழங்கு தேவைப்பட்டது. அது நல்லா ஒரு 5-6 விசில் கொடுத்து வேக வச்சு மேல் தோலெல்லாம் எடுத்து நல்லா ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மசால் தோசைக்கு மேலே ஒரு மசாலா தடவுவாங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மசாலா. அது இல்லைன்னா தோசை டேஸ்ட்டே வராது. இது வந்து பார்த்திங்கன்னா உடைச்ச கடலை, பூண்டு, காஷ்மீர் மிளகாத்தூள், வெங்காயம், சீரகம், உப்பு இதெல்லாம் ஒன்றா தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் பார்த்துக்கு அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கணும். அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா நல்லா தாளித்து விட்டுட்டு அந்த நசுக்கின உருளைக்கிழங்கெல்லாம் அதை சேர்த்துட்ருக்கேன். இந்த வேலை ஃபஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. நமக்கு தோசை போடணுன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிற வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சு ஒரு ஓரமாக அடுக்கி வச்சிட்டோம்னா நம்ம தோசை வந்து டக்குன்னு 1 மணி நேரத்தில் போட்டு எடுத்துடலாம். ஒரு 20-25 தோசைக்கு போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு மசாலா ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அது என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. தேங்காய் சட்னி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், உடச்சக்கடலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக அது கூட சீரகம் சேர்த்துக்கோங்க, இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்டு டேஸ்ட் அவ்வளோ கரெக்டாக இருக்கும். அது ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தோசையும் போட்டாச்சு, மசாலா தடவிட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதே போல் வந்து ஒரு 20 தோசைக்கு மேலே போட்டு எடுத்துட்டேன். சரி, பசங்களும் அப்படி இப்படி 2-3 தோசை சாப்பிட்டாங்க. மொத்தம் ஒரு 25 தோசை வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுற வேலை தான். தோசை வந்து அப்படியே சூட்டோடு பேக் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஆற விட்டுடணும். இப்போ சட்டுன்னு அப்படியே போட்டு சாப்பிட்றதா இருந்தால் நம்ம உடனே கொடுக்கலாம், சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம பேக் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் வந்து சூடு வந்து ஆற விடணும். அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணிடலாம். மொத்தம் ஆவரி அடிச்சிடணும். ஸ்மெல்லு வேறு மாதிரி போய்டும், தோசை டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், கீழே ஒரு பட்டர் ஷீட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே தோசை வச்சுட்டு பாக்ஸில் வந்து பேக் பண்ணுறோம். நம்ம இங்கே பேக் பண்ணுறப்ப என்ன ஃப்ரெஷ்னஸ் இருக்கோ அதே ஃப்ரெஷ்னஸ் வந்து அங்கே சாப்பிட்றப்போ இருக்கணுங்க. அதுக்காக தான் நல்லா சூடெலாம் ஆற விட்டு பேக் பண்ணுறோம். அவ்வளோதான். ஒவ்வொரு பாக்ஸை பேக் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு ஒரு அட்டை பாக்ஸில் வந்து அடுக்கி வச்சாச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு ஆரம்பித்து 4:30 மணிக்கு முடிஞ்சிச்சு. கரெக்டாக 4:30 மணிக்கு டெலிவரி அங்கே போயிடணும். கரெக்டாக 4:20க்குலாம் வெளியே போயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்து நம்ம 18 மகி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.